Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு இந்த கூடையோடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூடையோடைய அடிப்பகுதி போட்டிருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடியும் போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைடில் இந்த சென்ட்ரல் லைனுக்கு ஒரு நாட் போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ சென்ட்ரல் லைன் தெரியறதுக்காக ஒரு முடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த முடியை வந்து கழட்டி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடலாம். மடிச்சுட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 2 கலரில் ஒயர் இருக்குது இல்லையா, அதில் எல்லோ கலர் ஒயரில் மட்டும்தான் நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். ஸோ எந்த கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் ஒயரில் நாட் போடணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து எல்லோ ஒயரில் நாட் போட்டு வரேங்க. பாருங்கள், இப்போ ஒரு நாட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற ப்ளூ ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், அதே மாதிரி ப்ளூ ஒயர் இருக்கா, அதை விட்டுருங்க. எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த எல்லோ ஒயர். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த எல்லோ ஒயரில் நம்ம நாட் போட்டு வரணும். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இந்த கார்னர் வரைக்கும் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் இந்த கார்னர் நாட் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்க இந்த கார்னர் ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஒயர் வந்து நம்மளுக்கு நாட் வந்து மாறி வருங்க. இந்த சைடில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லோ கலர் நாட் வருதா, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் நாட்டில் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே எல்லோ கலர் நாட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மீண்டும் எல்லோ ஒயர் போடும்போது இங்கே 2 வாட்டி வந்து எல்லோ கலர் ஒயர் வர மாதிரி நம்ம நாட் போட்டிருப்போம். ஸோ சைடில் மட்டும் உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் வரும். பாருங்கள், இப்போது இந்த சைடில் இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட்டு வரலாங்க. இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி எல்லோ கலர் ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட போகிறோம். ஸோ இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வராது. ஆனால் சைடில் இந்த ஒரு லைனில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லைன் வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சு போடுற மாதிரி வரும். தெரியுதுங்களா? 2 நாட்டும் வந்து உங்களுக்கு எல்லோ கலர் நாட் வந்து வரும். இப்போ அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த எல்லோ ஒயர்.
பாருங்கள், இப்போ இந்த சைடில் வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த சைடில் வர ஒயரை நம்ம கண்டினியூவாக நாட் போட்டு வரலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லோ கலர் ஒயரெல்லாம் எடுத்து நம்ம நாட் போட்டு வரணும். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த நாட்டோடைய ஒயரை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி அந்த லூஸை மேலே வர மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நம்ம மடித்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை இந்த லூஸ் பண்ணியிருக்க ஒயரில் போட்டுருங்க. அந்த நாட்டோடைய ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் போட்டு மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். ஒயரை டைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, இந்த சின்ன ஒயர், அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ அந்த சின்ன ஒயரை உள் சைடில் சொருகி முடிச்சிட்டோம். அடுத்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளவே இருக்கட்டும். நம்ம அடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு மீண்டும் எல்லோ ஒயர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லைனும் வந்து தொடர்ந்து எல்லோ கலர் நாட் வந்திருக்கும். 2 சைட்லேயுமே இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மாறி வரும். இதுக்கு அடுத்து கண்டினியூவாக நார்மலாக எப்பவும் போல் நம்ம கலர்ஸ் வந்து மாறி வந்துடும். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு உள்பக்கம் இருக்கிற இந்த ப்ளூ ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ப்ளூ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ப்ளூ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயர். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக ப்ளூ கலர் ஒயரில் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டு வரணும்.
இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த லைனோடைய இந்த ஃபர்ஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி அந்த லூஸ் மேலே வர மாதிரி கொண்டு வாங்க. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த லூஸ் பண்ண ஒயரில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நாட்டோடைய ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர், அந்த ஒயரை உள் பக்கம் சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ப்ளூ ஒயர் வந்து உள்ளே சொருகி முடிச்சிட்டோங்க. இப்போ உள்ளே இருக்க இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம், உள் பக்கமே இருக்கட்டும். அடுத்த லைன் வந்து நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போது உள்ளே இருக்க இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு அடுத்து இருக்க எல்லோ கலர் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். ஸோ ப்ளூ கலர் ஒயரை வந்து விட்டுருங்க. ப்ளூ ஒயரை விட்டுட்டு எல்லோ கலர் ஒயரில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து இருக்க எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த எல்லோ ஒயர். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லோ ஒயரில் நாட் போட்டு வாங்க. ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3வது லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை உள் பக்கமே விட்டுருங்க. இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட போகிறோம். உள்ளே இருக்க ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ உள்ளே இருந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்தாச்சு. இப்போ ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடுறது 4வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயர் எடுத்து நாட் போட்டுருங்க. இப்போ அடுத்த ப்ளூ கலர் ஒயர் நாட் போட்டுருங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக வந்து ஒரு லைன் வந்து ப்ளூ கலர், ஒரு லைன் எல்லோ, ஒரு லைன் ப்ளூ அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேங்க. கூட வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் இப்போ வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க.
இப்போ கட் பண்ண ரன்னிங் ஒயரை உள்ளே சொருகி முடிச்சிட்டோம். இப்போ சுற்றி இருக்கிற இந்த ஒயரெல்லாம் வந்து நம்ம சொருகி விட போகிறோங்க. நம்ம சொருகும்போது ஒரு நாட் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வர மாதிரி சொருக போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை இந்த செகண்ட் நாட்டில் வந்து சொருகிக்கலாம். சொருகி நம்ம உள்ளே டைட் பண்ணும்போது ஒரு நாட் வந்து மடிஞ்சு உள்பக்கம் வந்துடும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லெல்லாம் கண்டினியூவாக நம்ம சொருகிட்டு வர வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ ஒரு ஒயர் சொருகிட்டேன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் எல்லோ கலர் ஒயருங்க. எல்லோ கலர் ஒயரும் அதே மாதிரி ரெண்டாவது நாட்டில் சொருகி அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லெல்லாம் சொருகணும். ஸோ ப்ளூ கலர் நாட் மட்டும் நம்மளுக்கு உள்பக்கம் வந்து ஒரு லைன் வந்து மடிஞ்சு வரும். இப்போ 2 ஒயர் சொருகி இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது சுற்றி எல்லா ஒயரையுமே சொருகி முடிச்சிட்டேங்க. ஸோ உள்பக்கம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த ப்ளூ கலர் நாட் மட்டும் ஒரு நாட் உள்பக்கம் இந்த மாதிரி மடிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிங்க. கைப்பிடி போடுறதுக்கு உங்களுக்கு நாட்டுக்குன்னு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த கைப்பிடி போடுறதுக்கு 7 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி இந்த உருட்டு கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.